10 வருஷம் கழிச்சு நம்ம ஊர் பசங்க கூட வெளியே ட்ரிப் போறதுக்கு பாரு, அதை நினைச்சா சரியான சந்தோஷம்டா. மாமா அதெல்லாம் ஃபீல் பண்ணாத. ஃபுல் என்ஜாய்மெண்ட்டுக்கு நாங்க கேரண்டி. இன்னும் யாரு மாமா வரல? அதுவா, இதோ அங்க பாடுறா, அவனே வந்துட்டான். எங்கடா யாரையுமே காணோம். ஆமா, இவன் எதுக்கு வரான்? இவன் எங்க பேக் தூக்கி திரியிறான். அதான் ஊருக்கு இருக்க போறானோ? அவனுதான் நமக்கு ட்ரிப்புக்கு வரான். எல்லாம் ட்ரிப் போறோம், மஜா பண்றோம். மச்சான் கையா இருக்கு. ஓயச நீ ஊருக்கு கிளம்ப. ட்ரிப்பு வேண்டாம், மயிறு வேண்டாம். அம்மனை குண்டியா நீ நடக்க சொல்றியா? ரோட்ல நான் நடக்கிறேன். இவன் கூட மட்டும் ட்ரிப்புக்கு வேணாம் வேணாம் வேணாம், வேணவே வேணாம். கிளம்பு. ஜனா ஜனா பொறுமையாடா. ஃபர்ஸ்ட் என்னாச்சுன்னு சொல்லி எதுவா இருந்தாலும் பேசிட்டுக்கலாம். ஓ செம்ம அர்ஜென்ட்ரா. டே மகனே நீ கேற வரேன். பாத்ரூம் மாதிரி சுத்தமாகுமான்னு தெரியலையா அண்ணே? 5 ரூபாயா? பர்சர் எடுத்துரும் இல்லையா? டே மகனே 5 ரூபா கட்டுறது ஓடிட்டான். ஆனா காய்ச்சலாவது விடுவீங்களா? விட மாட்டீங்களா? மாமா இப்ப புரியுதா? இவன் ஒரு பீக்கஞ்சம்டா. பீக்கஞ்சம் கஞ்சம் இருக்கிறவங்க கூட 5 ரூபாய் கொடுத்துற அப்புறமே அந்த வீட்டுல வாங்கியிருப்பான்டா. ஆனா இவன் ஓட்டான் மாமா. மயரா போச்சுன்னு ஓட்டான். என்னதுண்ணா ட்ரிப்புக்கு போகும்போது இப்படி பண்ணிக்கிட்டு? மாமா நான் சொல்றத நம்பி இருக்க மாட்டேன். என்ன நீ இவன்கிட்ட கேள்றா. என்னடா ஜனா சொல்றது உண்மையா? என்னடா 10 வருஷம் கழிச்சு வந்து இப்படியே பண்றீங்க? மாமா நான் சொன்னது நீ இன்னமும் நம்பி இருக்க மாட்ட. இந்த பீக்கஞ்சங்கிட்ட ட்ரிப்புக்கு என்னன்னா எடுத்துட்டு வந்துருக்கன்னு மட்டும் கேள. அதெல்லாம் கொண்டு வந்துட்டேன். 1150 ரூபா பெட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். அம்மா புதுசா 2 நாளைக்கு சேர்த்து கட்டி கொடுத்துட்டாங்க. கடிச்சிக்கிறதுக்கு முறுக்கு எல்லாமே கொண்டு வந்துட்டேன்டா. பீக்கஞ்சம் நீ மாசம் எவ்வளவு சம்பளம் வாங்குற? பெர் மந்த் 45,000 தானே வாங்குறேன். 45,000 வாங்குறான். புளிசோறு கட்டிட்டு வரான். உள்ள